நாம என்ன கேட்கிறோம்? அரசுக்கு வரக்கூடிய நிதி வருவாய் என்பது வரி மூலமாக வருது, இன்னும் சில வகையில வருது. இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசு வசூல் பண்ற வரியில் இருந்து ஒரு பகுதியை மாநில அரசுக்கு தர வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கு இருக்கு. இதுல ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல, மாநில அரசு வசூலிக்கிற மாநில அரசுக்கு வரி வருவாய் போதல என்றால் அது சம்பந்தமான ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து, கோவிட் காலத்துல நீங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே எப்படி ஆக்சிஜன் வாங்குறதுக்கு பணம் இல்ல, ரெம்டெசிவிர் சொல்ற அந்த மருந்து வாங்குறதுக்கு பணம் இல்ல என்பதனால் மக்களிடம் நிதி கேட்டீங்களே, அன்னைக்கு தகைசால் தமிழர் என்ற விருதை கொண்டு போயிட்டு தோழர் சங்கரையா கொடுத்த உடனே அந்த 10 லட்சம் ரூபாயை அப்படியே கோவிட் நிதியா தானே திருப்பி கொடுத்தாரு. இப்படி இந்தியாவில் இருக்கிற பலரும், அந்த உலகத்தில் இருக்கிற பலரும், தமிழர்கள் எத்தனை பேர் எங்கெங்க படிச்சுட்டு அரசு பள்ளியில படிச்சுட்டு வெளியில போனவங்க அத்தனை பேரும் நிதியா கொண்டு வந்து கொடுத்தாங்களே கோவிட் காலத்துல மக்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு. அதே போல் அரசு பள்ளிகளை காப்பாற்றுவதற்கு ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஃபண்ட் சொல்லி ஒரு ஃபண்ட் நீங்க பப்ளிக் கிட்ட வாங்குங்க, மக்கள் கிட்ட கேளுங்க, மக்கள் கிட்ட கேட்டு அரசு செய்யும் என்ற கண்ணியத்தை கொடுங்க. நீங்க இன்னொரு தனியார் பள்ளி செய்யும், ஒரு தனியார் பள்ளியை ஒரு அரசு பள்ளியோட தயவு கூர்ந்து அடையாளப்படுத்தாதீங்க. அரசாங்கமே பள்ளிகளை பாகுபடுத்தி இது தகைசால் பள்ளி, இது மாதிரி பள்ளி, இது பள்ளி என்றெல்லாம் நடத்தாதீங்க. ஒரே பள்ளிதான், அது அரசு பள்ளி. எந்த அரசு பள்ளிக்குள்ள நுழைந்தாலும் ஒரு பள்ளிக்கு என்னென்ன வசதி இருக்குமோ, வாய்ப்பு இருக்குமோ, அது அத்தனையும் எல்லா பள்ளியில் இருக்கும். எல்லா குழந்தைக்கும் ஒரு கண்ணியமிக்க வாழ்க்கை நிறைவேற்றி கொடுக்கிறது தான் தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம். அந்த சுயமரியாதையுடைய இயக்கத்தினுடைய அடித்தளத்தில் நிற்கிற இந்த அரசு அரசு பள்ளிகளை காக்குமே தவிர யாரிடமும் நாங்கள் அரசு பள்ளிக்காக கையேந்தி நிற்கிற நிலைமையை எந்த பள்ளியை நாங்கள் நிறுத்திட மாட்டோம் என்று சொல்வதுதான் ஒரு நியாயமான அணுகுமுறையா இருக்கும்.